இன்டர்னலாக நீங்கள் பச்சை பயிறு சாப்பிட்றதுனால என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ்ன்னு பார்க்கலாம். நம்ம பச்சை பயிறு டெய்லி நீங்கள் எடுத்துக்கும்போது இதில் ப்ரோட்டீன் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த மசில் டோன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் மசில் மாஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் பச்சை பயிறு ரொம்ப முக்கியம். நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறேங்க, ஜிம்முக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரோட்டீன் சோர்ஸ் பச்சை பயிறு. இப்போ மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தனாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி வேறு என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப சிறந்ததுங்க. வாயு தொல்லை இதில் கிடையாது. சில பயிறு வகைகள் சாப்பிடும்போது அதிகமான வாயு பிரச்சனை நமக்கு ஏற்படும். பச்சை பயிறு நீங்கள் சாப்பிடும்போது வாயு தொந்தரவு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். இதில் அதிகமான வாயு தொந்தரவு இருக்காது. அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க, வயிறு எரிச்சல் இருக்குங்க, எனக்கு வந்து சாப்பிட்டாலே அசிடிட்டி மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பச்சை பயிறு ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். ரெகுலராக நம்ம தினம்தோறும் பச்சை பயிரோ இல்லை பச்சை பயிறு இது வந்து பாசிப்பருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, சமையலுக்கு நம்ம பயன்படுத்துவோம். ஸோ பாயாசம் செய்கிறதோ, பொங்கல் செய்யும்போதோ, காய்கறி கூட்டு செய்யும்போதோ நம்ம வந்து இந்த பாசிப்பயிறு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சிலர் வந்து இதை வந்து பச்சை பயிருக்கு உள்ளே இருக்குது இல்லைங்களா, சிறுபருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதையும் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தும்போது உடலுக்கு நிறைய ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்குது. ஸோ வாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பச்சை பயிரும் பயன்படுத்தலாம். அதனோட உள்ளே இருக்கக்கூடிய பாசிப்பருப்பும் நம்ம பயன்படுத்தலாம்.